Hello friends, welcome to Daily Vlog channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பால் சாதம். அதுக்கு சைடு டிஷ் பாத்தீங்கன்னா prawns fry இல்லாட்டி prawns chilli. அது வந்து எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். சோ பாத்தீங்கன்னா வீட்ல யாராவது கெஸ்ட் வராங்க அப்படிங்கறப்ப நாங்க அடிக்கடி பண்ற ஒரு டிஷ் வந்து இந்த தேங்காய் பால் சாதம். prawns வந்து கடச்சதுனா mostly chilli இல்லாட்டி fry அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம prawns நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். மஞ்சப்பொடி போட்டு நல்லா வெளிய இருக்கிற ஷெல் இருக்கு இல்லீங்களா, வெளிய வந்து அதோட ஷெல் எல்லாத்தையுமே முதல்ல எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா prawnsல மெயினா அதோட சென்டர்ல வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். ஒரு black கலர்ல இருக்கும். அத வந்து நீங்க கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி எடுத்துறணும். சோ நான் வந்து அத ஃபுல்லாவே வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துருவேன். இல்லாட்டி நீங்க ஜஸ்ட் முன்னாடி பக்கத்துல இருந்து லைட்டா இப்படி இழுத்தீங்கன்னா அது வந்துரும். சோ நான் என்னோட வேற வீடியோஸ்ல உங்களுக்கு நிறையவே காட்டியிருக்கேன் இது எப்படி க்ளீன் பண்றதுன்னு சொல்லி. சோ அதே மாதிரி க்ளீன் பண்ணி நீட்டா எடுத்துக்கோங்க. ஏனா அந்த ஷெல்லுக்கு அந்த இடத்துல இருக்கிற அந்த கருப்பு கலர் நரம்பு இருக்கு இல்லீங்களா, அது வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா வயிறு வலி அந்த மாதிரி வர சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மஞ்சள் பொடியில கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் வெறும் தண்ணியில வந்து வாஷ் பண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணி வெச்சிட்டேன். அடுத்து வந்து நம்ம தேங்காய் பால் செஞ்சுக்கலாம். தேங்காய் பால் சாதம் செஞ்சுக்கலாம். அதுக்கான தேங்காய் பால் தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் நான் எடுத்துர்க்கேன். ஒரு சின்ன கிளாஸ் ஆஃப் அரிசி தான் நான் செய்ய போறேன். எப்பவுமே வந்து தேங்காய் பால் செஞ்ச உடனே அந்த சாதத்தை செஞ்சு அரைச்சு எடுத்துக்கிறேன். ஏனா தேங்காய் பால் கொஞ்ச நேரம் வெச்சீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாயிரும். இல்லாட்டி அது வந்து பிரித்து போயிடும். அதனால டக்குன்னு பால் புழிஞ்சிட்டு உடனே செய்ய ஆரம்பிச்சிருங்க. சோ நான் அரை மூடி எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 1.5 கிளாஸ் கிட்ட பால் கிடைச்சிச்சு. எனக்கு வந்து 1 கிளாஸ் அரிசி தான் நான் எடுத்துர்க்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு பால் வந்து 1ல இருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு பால் இருந்தா போதும். ஃபுல்லா தேங்காய் பால் நீங்க ஊத்துனீங்கன்னா ரொம்ப திகட்டற மாதிரி ஆயிரும். அதனால 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால், ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். சோ தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன். அடுப்பு பத்த வைக்கிறப்ப தான் நான் வந்து அரிசி ஊற போடுறேன். நான் வந்து இங்க என்ன அரிசி எடுத்துர்க்கேன்னா சீரக சம்பா செய்யறப்ப ரொம்ப மணமா இருக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நாங்க வந்து அதிகமா சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்றது. நீங்க வந்து சேம் பாஸ்மதி ரைஸ்லயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இன்னைக்கு சீரக சம்பாங்கறனால நான் வந்து இப்ப குக்கர் பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி தான் அரிசியை ஊற போட்டுருக்கேன். இதே பாஸ்மதினா நீங்க 1 hour முன்னாடியே ஊற போடணும். அப்பதான் அந்த ரைஸ் வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊத்திருக்கேன். தேங்காய் சாப்பாட்டுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்தி செய்யுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்திருக்கேன். இது லைட்டா எண்ணெயில வந்து போட்டு வதக்குன உடனே நம்ம வந்து பச்சை மிளகாவும் புதினாவும் அந்த எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. இதுல காரத்துக்கு நம்ம இந்த பச்சை மிளகாய் தான். அதனால நான் வந்து 2 பெரிய பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். அதுல லைட்டா ஒரு ஸ்லிட் போட்டுருக்கேன். ஒரு சின்னதா ஒரு கீறல் போட்டு நான் வந்து அந்த பச்சை மிளகாவை சேர்த்திருக்கேன் காரத்துக்காக. நான் அதை வந்து கட் பண்ணி 2ஆ சேர்க்க வேண்டாம், முழுசாவே சேர்த்துக்கோங்க. ஏனா சாப்பாட்டுல வந்து அது ரொம்ப குழஞ்சு போயிடும், அப்ப நல்லா இருக்காது. அதனால நான் வந்து அதுல சின்னதா ஒரு கீறல் போட்டுட்டு பச்சை மிளகாய் முழுசாவே சேர்த்திருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம். அத வந்து நல்லா நீளமா அரிஞ்சிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பெரிய வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆக கூடாது. கொஞ்சம் கண்ணாடி பதம் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுல வந்து தக்காளியோ எந்த ஒரு மசாலா ஐட்டம்ஸோ நம்ம இதுல சேர்க்க போறது இல்ல. சோ வெங்காயத்தை வந்து நல்லா சாட் பண்ணனும். வெங்காயம் கொஞ்சம் எவ்வளவு சேர்க்கறீங்களோ நல்லா டேஸ்ட் வரும். அதுக்கு நிறைய வெங்காயம் சேர்க்க வேணாம். இப்போ நான் 1 கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கேரட் வந்து நீளமா அரிஞ்சு ஜஸ்ட் ஒரு கலருக்காக நான் சேர்த்திருக்கேன். இல்லாட்டி வேணும்னா இது கூட கேரட்டோ பச்சை பட்டாணி எதுவுமே இல்லாம கூட நம்ம இத செய்யலாம், நல்லா தான் இருக்கும். சோ நான் ஒரு கலருக்காக தான் நான் அந்த கேரட் வந்து இதுல சேர்த்திருக்கேன். அது நீளமா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். சோ கேரட் கொஞ்சம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் இல்ல, டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. டீஸ்பூன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு
எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்கன்னா டக்குன்னு மூடி வச்சுருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அதனால் ஏன்னா நம்ம ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டி தான் இன்றைக்கி செய்கிறோம், அதனால் வந்து ஒரு ஆள் 2 பேர் 3 பேர் சாப்பிட்லாம், அவ்வளோதான். அதனால் வந்து டக்குன்னு மூடி வச்சிட்டிங்கன்னா அடி பிடிக்காது. அடி பிடிச்சிச்சின்னா நல்லா இருக்காது சாப்பாடு, அதனால் டக்குன்னு மூடி வச்சுருங்க. ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமே லைட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து அரிசியை வந்து ஜஸ்ட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கியிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை சேர்ப்போம் பிரியாணிக்கெல்லாம். தேங்காய் பால் சாதங்கிறனால தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப இதுவாக மாறிடும், பிரித்து போயிடும். அதனால் நீங்கள் வந்து அரிசியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் கூடவே சேர்த்து விசில் ப்ரெஷரை போட்டுருங்க. ஸோ வந்து அந்த தேங்காய் பால் அந்த அரிசியோடு சேர்ந்து சூப்பராக வெந்துடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. அரிசியை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் வந்து 1 கிளாஸ் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் தேங்காய் பால், இன்னொரு கிளாஸில் பாதி பாலும் பாதி தண்ணியும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியும் மல்லித்தலையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இது எல்லாமே வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மிளகாவை ஜஸ்ட் லைட்டாக அமுத்தி விட்டுட்ருக்கேன். அந்த மிளகாவோட ஃப்ளேவர் வந்து ரைஸில் வர்றதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு நம்ம விசில் போட்டுடலாம். உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. இங்கே பத்தலைன்னா நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து லெமனோ தக்காளியோ எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரைஸ், ஆனால் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ் வந்து எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம். பட் சைட் டிஷ் வேணும்னா நான் செய்கிற மாதிரி ப்ரான் ஃப்ரை இல்லாட்டி ஒரு முட்டை ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். முட்டை வந்து லைட்டாக ஒரு வரமிளகா பொடியெல்லாம் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து ப்ரான்ஸுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். ப்ரான் மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வந்து இங்கே ஒரு 1/4 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன், அதுக்கான அளவு தான் சொல்கிறேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எப்பவுமே சோம்புத்தூள் வந்து இந்த மாதிரி மஞ்சள் செய்கிறப்ப சேர்த்திங்கன்னா மட்டும்தான் கூடவே வந்து சோம்பு இல்லாமல் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப பச்சை மணம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மணம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். சோம்புத்தூள் சேர்த்துட்டு கூடவே கரம் மசாலாவும் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் மைதா பைண்டிங்காக நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. இதை சேர்த்து நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை, ஏன்னா அதுலேருந்து தண்ணி விட்டுரும். தண்ணி விட்டுச்சுன்னா அப்புறம் ஃப்ரை பண்ணுறப்போ ஃபுல்லாகவே ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணுறப்போ அப்படியே வந்து தெறிக்கும், ரொம்பவே வெடிக்கும். ஏன்னா அதில் வந்து ரொம்ப தண்ணி கண்டென்ட் ஜாஸ்தி. அதனால் வந்து டக்குன்னு ஊற வைக்காமல் ஒரு 5 to 10 மினிட்ஸில் அப்படியே வறுத்து எடுத்துடலாம். அதனால தான் நான் முதல்ல ஊற வைக்கல. இப்போ சிக்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்து நல்லா ஆயில் கொதிக்கிற ஆயிலில் போட்டுருங்க. மசாலா வந்து அப்போ வெளியே வந்து வராது, பிரிஞ்சு வராது. வறுக்கிறது பார்த்திங்கன்னா நான் சாதா கடலை எண்ணெயில் தான் வறுக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் குக்கிங் ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் ஒன்று பீசஸாக எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் எதுவுமே மிக்ஸ் பண்ணாதீங்க, கரண்டி விட்டு கலக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா மெதுவாக திருப்பி போட்டிங்கன்னா மசாலா எதுவுமே பிரியாது, அடியில் எதுவுமே பிடிக்காது. அப்படியே உங்களுக்கு டக்குன்னு திருப்பிக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதில் கம்ப்ளீட்டாக மசாலா வந்து ஃபுல்லாக கோட்டிங் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மைதா சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப மாவாக வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக மைதா தான் சேர்த்துருக்கேன். ப்ரானோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வேணுங்கிறதுனால லைட்டான மைதா தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து இல்லை ரொம்ப கோட்டிங் நல்லா வேணும் அப்படின்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட மைதா சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இதிலேயே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் போட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் வரும். பச்சை மிளகாவை கூட நீங்கள் அப்படியே அரிஞ்சு இதில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இந்த ப்ரான்ஸ் ஃப்ரை ஆகிறப்ப கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியான ப்ரான் ஃப்ரை அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து நம்மளுக்கு விசில் நின்று நம்மளோட தேங்காய் பால் சாதமும் ரெடி பண்ணோடனே அவ்வளோ சூப்பராக கலரி பார்த்துடலாம்.
இப்போ நான் லைட்டாக கலர்றேன் பாருங்கள். அடியிலேருந்து இப்படி லைட்டாக திருப்பி விடுங்க. எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு சாதம் கூட ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக வரும் உங்களுக்கு. இந்த ரைஸை நீங்கள் எப்போ குக் பண்ணிங்கனாலும் ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப மைல்டான ஒரு ரைஸுங்க. நீங்கள் வந்து இந்த ரைஸ் கூட ஒரு சிக்கன் குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ப்ரான் ஃப்ரை, தேங்காய் பால் சாதம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட்டும் போடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்டும் எனக்கு அவ்வளோ வேல்யூபிளாக இருக்குது. ஸோ உங்கள் ஒரு லைக்குமே எனக்கு அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.